குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். கோவை மாநகராட்சியை பொறுத்தவரை 100 வார்டுகள் உள்ளன. அங்கு கடைசியாக நடந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் 96 வார்டுகளை கைப்பற்றியது. 3 வார்டுகளில் அதிமுகவும் 1 வார்டில் SDPI கட்சியும் வெற்றி பெற்றது. தேர்தல் வெற்றிக்கு பின் கோவை மாநகராட்சியின் முதல் பெண் மேயர், திமுகவின் முதல் மேயர் என்ற சிறப்புகளுடன் கல்பனா ஆனந்த்குமார் பதவியேற்றார். ஆனால் 2 ஆண்டுகளில் உடல்நிலை, குடும்ப சூழ்நிலை காரணம் காட்டி மேயர் பதவியை ராஜினாமா செய்தார். காலியாக இருந்த கோவை மாநகராட்சி மேயர் பதவி இடத்தை நிரப்ப மறைமுக தேர்தல் நடத்த கலெக்டருக்கு மாநில தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்தது. கணபதி பகுதியைச் சேர்ந்த 29வது வார்டு கவுன்சிலர் ரங்கநாயகி திமுக மேயர் வேட்பாளராக தேர்வானார். கோவை மாநகராட்சி கமிஷனரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான சிவகுரு பிரபாகரனிடம் ரங்கநாயகி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். மாநகராட்சி அலுவலகத்தில் மேயர் தேர்தல் நடைபெற இருந்த நிலையில் ரங்கநாயகியை தவிர வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. இதனால் கோவை மாநகராட்சி மேயராக ரங்கநாயகி போட்டியின்றி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். தேர்தலில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் பெற்றுக்கொண்டார். நான் இப்போ தான் பொறுப்பேற்றிருக்கேன். இன்னும் கோவில் என்னோட வார்டை பற்றி தான் எனக்கு முழுசாக தெரிஞ்சிருக்கும். நான் இனி ஒவ்வொன்றா எல்லாரோடையும் நான் கலந்து ஆலோசித்து எது அவசியம் எது அவசரம் இதெல்லாம் எல்லாரோடைய சொல்லுக்கும் நான் செயல்படுவேன். நல்லபடியாக நான் இனிமேல் தானே பார்க்கணும். எனக்கு தெரியாது இல்லைங்களா. நான் இப்போ தான் உங்கள்கிட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தான். இனி உங்களோட நான் அதிகமாக பயணிப்பேன். நான் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். என்ன செய்யறேங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். மக்களுக்கு நீங்கள் என்ன செய்யலான்னு இருக்கீங்க மேடம்? அதை பர்டிகுலராக சொல்லுங்கள். அவங்களோட தேவைகள் என்ன நான் கேட்டறிஞ்சு அதெல்லாம் கேட்டறிஞ்சு நாங்கள் செய்கிறோம். சரிங்களா? குடிநீர் பிரச்சனை உங்களுக்கு இப்போ நல்லா தான் போயிட்டு இருக்கேன். நான் இனி உங்களுக்கு கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு